ஹலோங்க, ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச பாறை மீன் குழம்பு எங்கள் ஊர் ஸ்டைலில் சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட் தேவையான பொருள் பார்த்துடலாம். நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு, தக்காளி, உப்பு, புளி, வீட்டு குழம்பு மசால் பொடி, தேங்காயும் வெங்காயமும் அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுமே கடுகு வெந்தயம் சேர்த்து பொரிஞ்சதுமே கருவேப்பிலை வெங்காயம் பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். அப்புறம் வீட்டு மசால் பொடி போடணும். நாங்கள் வேறு எந்த பொடியுமே யூஸ் பண்ணுறது இல்லைங்க. வீட்டு மசால் பொடியிலேயே காஞ்ச மிளகா, மல்லி, சீரகம், பெருஞ்சீரகம், பெருங்காயம் அந்த மாதிரி 15 பொருள் சேர்த்து அரைச்சி வைக்கிறதுனால நாங்கள் வேறு எந்த பொடியுமே யூஸ் பண்ணுறது இல்லை. சரி, மசால் 4 ஸ்பூன் போட்டுட்டு வதக்கி தண்ணி ஊற்றி மசாலோட பச்சை வாசனை போனதுமே புளி கரைசலை சேர்த்து தேவையான உப்பை ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டுடலாம். கொதி வந்ததுக்கு அப்புறமா தேங்காயும் வெங்காயமும் அரைச்சி வச்ச பாலை சேர்த்துக்கலாம். சேர்த்து மூடி போட்டுடலாம். சைடில் நான் தம்பிக்கு ஃபுட்டும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவாக அப்லோடும் பண்ணுறேங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே ஃபிஷ்ஷை நான் மேரினேட் பண்ணிடுறேன் ஃப்ரை பண்ணுறதுக்காக. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம மீனை சேர்த்துக்கரலாம். மீன் போட்டதுமே 2லேருந்து 3 கொதி வந்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அப்படி இல்லைன்னா மீனெல்லாம் உடஞ்சி போயிடும். கையில் நான் மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயிலும் சூடு பண்ண வச்சுருக்கேன். சூடானதுமே மீனை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. அவ்வளோதான், சிம்பிளான மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.